திரு ஷபீர், டிடிவி தினகரனும் இன்றைக்கு களத்திலிருந்து விலகி நிற்கிறார். எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் பார்க்க வேண்டி இருக்குதா, அல்லது இது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய வாக்குகளும் சிதறாமல் இருக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளை இதுவும் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, இந்த முயற்சி என்பது பேச்சுல இல்ல, பேச்சுவார்த்தையில இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் பேசப்பட்ட அளவுக்கு கூட டிடிவி தினகரன் அங்க ஒரு கேண்டிடேட் ஃபீல்ட் பண்றாரு, அதிமுகவுடைய வாக்குகள் பிரியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படல, பெரிய அளவுக்கு பேசப்படல. பட் டிடிவி தினகரனுடைய பின்வாங்கல் அப்படின்றது பாஜக எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு 2024க்கு நான் பாஜகவோட இணைகிறேன் அப்படின்ற முடிவில் தான் அவர் இருக்காரு. ஸோ அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த முயற்சியிலேருந்து அவரை பின்வாங்க வச்சிருக்காங்க அப்படின்றது தான் புரியுது. இன்னொரு விஷயம், இது டிடிவி தினகரன் அப்படின்ற ஒரு நபரை 2024ல மீண்டும் பாஜக அதிமுக ஃபோல்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு உத்தரவாதம் ஏதாச்சும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றது கூட இதுல ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா ஓபிஎஸ் ஒரு கேண்டிடேட்டை ஃபீல்ட் பண்ணிட்டு அவர் வாபஸ் வாங்குறாரு அப்படின்னா சும்மா எல்லாம் அவர் வாபஸ் வாங்கிட மாட்டாரு. அவர் வழி இருக்கு அவருக்கு, இல்ல ஏதோ ஒரு விதமான ஒரு உத்தரவாதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன், அப்படிதான் நான் நம்புறேன். ஏன்னா இபிஎஸ் கேண்டிடேட் ஃபீல் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு, நீதிமன்றத்துல வழக்கு ஆடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் கீழே இறங்கி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, பட் அங்க டிஸ்டர்ப் பண்ணும் அந்த ஈக்குவேஷன், அந்த எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கான அந்த ஈக்குவேஷனை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. பட் அதெல்லாம் கூடாது, ஒரு அதிமுக அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டரா இருக்கணும் அப்படின்றது தான் பிஜேபி உடைய கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில நமக்கு புரிய விஷயம். அதனால இபிஎஸ்ஐ பின்வாங்குவதற்கும் எதிர்கட்சிகள் வாக்குகள் ஒன்றாக இருக்கக்கூடாது, அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்ற இடத்துல இருந்து வந்தாங்க. இந்த சமாதானமும் பிஜேபி செய்திருக்க கூடும் அப்படின்றதா இந்த வியூகத்துல, இந்த இடைத்தேர்தல் வியூகத்துல அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்ட்ராட்டஜி வைஸ் அப்ப வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு இடத்தை அவர் கண்டிப்பா அவர்தான் முன்னிலையில இருக்காரு. ஸ்ட்ராட்டஜி வைஸ் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியரா இந்த தேர்தலை அவர் அணுகி இருக்கிறார். தன்னுடைய லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் அவர் எடுத்த முடிவுகள்ல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தல்ல ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணுவார் அப்படின்றது அவருக்கு தெரியும், டிடிவி கேண்டிடேட் போடுவார் அப்படின்றது தெரியும், சின்னம் முடக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்றது தெரியும், தேர்தல் கமிஷனுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல நம்ம கையெழுத்து போடுறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தெரிந்து கூட அவர் களம் காண வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுல அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பத்துல அவர் ஒரு தெளிவான ஒரு லீடர், உறுதியாக இருக்கிறது ஒரு பக்கம். வேற ஆப்ஷன் என்ன இருந்திருக்க முடியும்? இந்த இடைத்தேர்தலில் அவர் தேர்தல் வெற்றி என்பது பிரதானமா இருந்ததா, அல்லது தலைமையை பிடிப்பது பிரதானமானா தலைமைக்கான அந்த காய் நகர்த்தல்கள் அல்லது வியூகங்கள் தானே பிரதானமா இருந்துச்சு. அப்ப அதுல வேற ஆப்ஷன் அவருக்கு இருந்திருக்க முடியுமா? வேற ஆப்ஷன் இருந்திருக்கு. ஒரு இடைத்தேர்தலில் எதுக்கு இந்த பிரச்சனை? ஒரு இடைத்தேர்தல் நாம அந்த சீட் தாமாக்கு நீங்க ரெட்டலையில பிரச்சனை இருக்குங்கிறத நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எழுதிட்டு போனோம். அப்ப இடைத்தேர்தலில் அதுக்கு ஒரு தீர்வை பார்த்துலாம் அப்ப முயற்சி. அதுதானே அங்கதானே அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ல அவர் டெஸ்ட் பண்றாரு, அங்கதானே அவர் அப்ளை பண்றாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் அப்ளை பண்றாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியில இன்னைக்கு தமாகவுடைய ஆதரவையும் அவர் பெற்று இருக்கிறார். தமாக அந்த சீட்டை விட்டு கொடுத்திருக்காங்க அதிமுகவுக்கு. பாஜக யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்ற குழப்பம் இருந்தா கூட, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு இருந்தா கூட பாஜக இன்னைக்கு இபிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அவர் சின்னத்தையும் வாங்கி இருக்கிறார் அதிமுகவுக்கு. அப்படின்னும் போது அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த தேர்தலில் இந்த வாய்ப்பை நான் ஏன் நழுவ விட வேண்டும்? சரி, நீங்க எடப்பாடி பழனிசாமியா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதுதான் ஒரு லீடர்ஷிப்கான அழகு. அதை அவர் செய்த அப்படியான ஒரு இடைத்தேர்தலா பிஜேபி அதை பார்க்கலையா? ஒரு வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு கட்சியை வளர்த்திருக்கிறோம், அதிக சதவீதம் வந்திருக்கு, மேற்கு மண்டலத்துல செல்வாக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சியா இது ஒரு வாய்ப்பா பார்க்கலையா? அப்போ இல்ல, இதை ஒரு வாய்ப்பா பார்த்தாங்க, அதுல நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா, அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா? அதிமுகவுடைய ஓட்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்ல. எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்டு நாங்க ஜெயிக்கிறோம், ஈரோடு ஈஸ்ட் பை எலெக்ஷன்ல நாம ஏன் தோக்கணும் அப்படின்றது தான் பிஜேபியோட கண்ணோட்டம். ரெண்டாவது, அண்ணாமலை கடைசியாக பிஜேபி தலைவர் ஜே பி நட்டாவை போய் சந்திக்கும் போது இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசி இருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, இது ஒரு பை எலெக்ஷன் தானே, why are you confusing yourself, why there is so much of confusion அப்படின்னு. அதுக்கப்புறம் பிஜேபி செய்த ஒரு விஷயம் என்னன்னா, அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கூட உண்டாக்குச்சு. என்னன்னா,
இந்த தேர்தல்ல நாங்க அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு லாங் மூவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்கோர் பண்ணி பிஜேபியை தாம் பக்கம் வந்து இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் அவங்க வியூகம் வந்து வெற்றி பெற முடியல. இபிஎஸ் வெற்றி பெற்று இருக்கிறார். ரமேஷ் சேதுராமன் அதை அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? பிஜேபி இந்த தேர்தல் காலத்துல வியூகத்துல பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படின்ற ஒரு இடமா இருக்காது. நான் அப்படி பார்க்கல. இதுல வந்து எல்லா தரப்பும் வெற்றியை வந்து இது பண்ண போறாங்க. அதாவது எங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்ல முடியும்? அதாவது வந்து இந்த எதிர் கட்சிகள், அதாவது இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து போட்டியிட போறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆட்சி அதிகாரத்தில் அந்த கூட்டணி இருக்கு, அரசு இயந்திரங்கள் எல்லாமே இருக்கு. இன்னொன்று ரொம்ப கிளாரிட்டி, அவங்க வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு திரும்ப ஒதுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கிறது ரெண்டாவது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ மினிஸ்டர்ஸ் அந்த தெளிவு இருக்கிறதுனால மினிஸ்டர்ஸ்லாம் இறங்கி வேலை செய்யறாங்க, கூட்டணி கட்சியா இருந்தா கூட. அதனால அவங்களுக்கு வேலையை முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. தே ஆர் அஹெட் இன் த ரேஸ்னு வேணா சொல்லலாம், முன்னாடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது இப்போ அவர் வந்து அகால மரணம் அடைந்தார் அந்த இவருங்கிற போது குடும்பத்தை இது பரிச்சயமான முகம், காங்கிரஸ்ல ஒரு முக்கிய தலைவர், அவருக்கு இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அந்த பக்கத்தை விட்டுட்டு இந்த பக்கம் வருவோம். இந்த குழப்பங்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த உரசல்கள், குழப்பங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சமயத்துல போதாக்குறைக்கு கோர்ட்ல வேற அந்த கேஸ் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட்டணிக்கு ஒதுக்காமல் தன் பக்கம் இப்ப வந்து இந்த ஒரு சீட்டு வந்து தான் திமுகவிற்கோ காங்கிரஸ்க்கோ ஏதாவது ஆகணுங்கிறதும் கிடையாது. ஏன்னா அது இல்லைன்னா வந்து நாளைக்கு ஏதாவது ஆட்சிக்கு ஆபத்து வந்து அதே மாதிரி வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அது வந்து இட் சென்ஸ் a lot of message. நான் சொல்றேன், நான் அதுதான் சொல்றேன். இதை வந்து ஆனா திமுக தரப்போ காங்கிரஸ் தரப்போ எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, இத வந்து ஒரு மக்களுடைய ஒரு அப்ரூவலா பார்க்க முடியுமா? அதாவது நம்மளுடைய ஆட்சி இல்ல, அதனால அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணணும், அதுக்காக ஒரு மாபெரும் வெற்றியை வாங்கணும், அவங்க வேலை செய்யறாங்க. இந்த தரப்புல இங்க வரும்போது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி இந்த நாட்களை வந்து தவற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, இருந்தா கூட இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் நின்னாங்கன்னா, ஓட்டு பிரிஞ்சதுன்னா அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? இன்னொரு விஷயமும் பாருங்க, இந்த சமயத்துல அதிமுக சின்னம் முடக்கப்படுகிறதுன்னு வச்சுங்க. நாங்க சுயேட்சையா கூட நிப்போம்னு சொன்னாங்க, ஆனா அதை வந்து பாஜக விரும்பலங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே வந்தது. சுயேட்சை சின்னத்துக்குலாம் வந்து இது கொடுக்க முடியாது, ஆதரவு கொடுக்க முடியாது. காரணம் என்ன? ஒரு கூட்டணி இருந்து கொண்டு ஒரு தெளிவான ஒரு சின்னம் இருக்கும்போது நீங்க இவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா முதல் நாளே ஆதரவு சொல்லிட்டு போயிடலாம், நேரடியா வந்து ஆதரவு கேட்ட போது. ஆனா அதுக்கு பிறகு ஓபிஎஸ் சந்தித்து யூபிஎஸ் சந்தித்து ரெண்டு பேருக்கு இடையில புரிதலை உருவாக்குறோம், ஒன்றாக்குறோம் அப்படிங்கிற அந்த முயற்சிகள் பின்னடைவை சந்திச்சிருக்குங்கிறாரு. இல்ல கடந்த காலங்கள்ல நீங்க பாருங்க, திரும்பவும் ரொம்ப ஓப்பனாவே வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு, நாங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுங்க. இன்ஃபேக்ட் இபிஎஸ் கூட ஒரு சில இடங்கள்ல சொல்லி, இபிஎஸ் இந்த முறை எந்த இடத்துலயும் அப்படி சொல்லல. இல்ல, இந்த வரைக்கும் ஜெயக்குமார் சொல்றாரு, எந்த நேரத்திலும் அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு இல்லை, இணைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இப்போ நான் சொன்னது கடந்த முறை இதே மாதிரி உரசல்கள் வந்த போது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது, அதை எப்படி பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் சொல்ற, அவர் வந்து ஹோல்ட விட்டு கொடுக்கறதுக்கு விரும்பலங்க போது. ஆனா இதை வந்து இந்த சமயத்துல, இதாவது உள்ளே நடக்கக்கூடிய உரசல்களை ஒரு தற்காலிகமாக தள்ளி வைப்பதுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் வரும்போது திமுக ஒரு ஃப்ரீ ரைட கொடுத்துடக்கூடாது. என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்ப நீங்க அதை கொடுத்து விக்டரியா இல்லன்னா வந்து இதுவாங்கிறது வேற விஷயம். எல்லாரும் போட்டி போட்டு ஃப்ரீ ரைடு கொடுக்க போறதுல அதுக்காக நீங்க பாஜகவுக்கான பின்னடைவு எங்கன்னா, தமிழ்நாட்டுல பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம், அண்ணாமலை தான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார், திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற நரேட்டிவை நாங்க கிரியேட் பண்ணிட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு பேசிட்டு இருந்த பிஜேபி இன்னைக்கு இந்த தேர்தல்ல யாருக்கு ஆதரவு கொடுக்கிறது, இபிஎஸ்கா ஓபிஎஸ்கா அப்படின்றத ஆரம்பிச்சு குழப்பம். அதுக்கப்புறம் இவங்க தான் முதல்ல தேர்தல் பணிக்குள்ள போடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு கடலூர் மாநாடுல நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால வந்து முடிவு அறிவிக்க முடியல. ஒரு கூட்டணி இருக்கும்போது இன்னொன்னு அதிமுக சொல்லிட்டாங்க,
பிஜேபி ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்க இந்த தேர்தலில் அவங்க பேனர்ல பிரதமர் மோடி படமோ அண்ணாமலை அவர்கள் படமோ கூட போடாம தான் அவங்க பேனர் வைக்கிறாங்க, செயற்குழு அவங்களுடைய தேர்தல் பணிக்குழு நடத்துறாங்க. ஏங்க அவங்களுடைய கட்சி விஷயத்துல பண்ணும்போது எதுக்குங்க மோடி படத்தையும் அண்ணாமலை படத்தையும் கூட்டணி பேரை மாத்தும் போது கூட்டணி பேர்ல இல்ல அவங்களே தான் ரெண்டு பேர் வேற. இன்னொரு அரசியல்ல நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிற அவருடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ராட்டஜில நான் மாறுபடுறேன், ரெண்டு பேர்த்தோட கருத்துலையும் நான் மாறுபடுறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் பிஜேபி நினைச்சதை சாதிச்சிருக்காங்க, ஓபிஎஸும் நினைச்சதை சாதிச்சிருக்காரு. இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் தோத்து போனது இபிஎஸ் தான். எப்படி சொல்றீங்க? எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெட்டலை இருந்தாலும் அங்கே ஜெயிக்க முடியாது, தனிச்சின்ன இப்போ சுயேட்சை சின்னம் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக. இந்த தேர்தல் அப்படிங்கிறது இபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான தேர்தல் அல்லது. இது இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அதிமுகவுக்கு யார் தலைவர் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கான தேர்தல். இரட்டை இலையை பெறுவதன் மூலமா எங்க கட்சி இருக்குன்னு சொல்றதுக்கான ஈரோடு கிழக்குங்கிறது 100% அவர் இபிஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு தொகுதி. ஓபிஎஸோட வேட்பாளர் நீங்க அவங்க ரெண்டு பேர்ல சொல்றீங்க, ரெட்டலைங்கிற ஒரு சாக்லேட்டை காமிச்சு பிஜேபி இபிஎஸ் ஏமாத்திட்டாங்க. இபிஎஸ் ஒரு தனி சின்னத்துல, ஓபிஎஸ் ஒரு தனி சின்னத்துல இந்த தொகுதியில போட்டிட்டு இருந்தா இபிஎஸ் தான் தொண்டர்கள் பூரா இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு நிரூபிச்சிருக்க முடியும். இந்த ரிசல்ட் உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கில் பயன்பட்டு இருக்கும். இப்ப என்னாச்சு? இப்ப ரெட்டலை இவங்களும் நாங்க ரெட்டலை எல்லோரும் சேர்ந்தது இல்ல, இப்ப ரெட்டலைக்கு வேலை பார்க்க போறோங்கிறாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் பாதி ஓட்டு என்னதுன்னு ஓபிஎஸ் சொல்லுவாரு. நிலைமை அப்படி அல்ல. அங்க சிச்சுவேஷன் அந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு ஓபிஎஸ் வேட்பாளர் பெருசா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அத்தனையும் இபிஎஸ் வேட்பாளர் அவரது தென்னரசு 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, லோக்கல் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். அத்தனை லேபர் யூனியன்லயும் அவர் தலைவர், பல்வேறு அசோசியேஷன் தலைவர். இது ஒரு அருமையான வாய்ப்பை இபிஎஸ் மிஸ் பண்ணிட்டாரு. நீங்க அணுகுறீங்க, இபிஎஸ் ஏமாற்றப்பட்டார். திரு பொங்கலூர் மணிகண்டன், ஒரு சாக்லேட்ல ஏமாந்துட்டீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் அப்படி ஒரு பார்வை முன்வைக்கிறார். அண்ணன் ஈஸ்வரன் சொல்ற கருத்தில் ஒரு வகையில் சரிதான். அதாவது எடப்பாடியார் எந்த சின்னம் கொடுத்தாலும் போட்டிட்டு இருப்பார், அதுல ஒரு பலத்தை நிரூபித்திருப்பார், கட்சி ஆதரவு தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னொன்று, அதிமுகவுக்கான சின்னம் என்று ஒன்று நிலையாக இருக்கிற போது இன்னொரு சின்னம் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிற போது புதிதாக தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் ஒரு கணக்குங்க. அதாவது இரட்டை என்பது மிக பரிச்சயமான ஒரு சின்னம். கடைக்கோடி மக்கள் வரை அதிமுக வேட்பாளரை சொன்னாலே புரிய வேண்டிய இடத்துல இருக்கிற போது அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று இப்பொழுதும் கூட சரியா ஒரு உதாரணம் சொன்னாரு. 2 பேரும் தனித்தனி சின்னத்துல நின்று வேட்பாளர்களை களமிறக்கி இருந்தா மேற்கு மண்டலம் நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கூடுதல். இந்த இடைத்தேர்தல்ல ரெட்டலை சின்னம் வந்ததுனால ஓட்டு அதிகமாக வராது. யாரெல்லாம் அதிமுகவோட கோர் ஓட்டோ அது மட்டும்தான் கிடைக்கும், அவங்களுக்கு சின்னம் பிரச்சனை கிடையாது. அதனால சின்னம் வந்ததுனால அட்வான்டேஜ் ஓட்டு அதிகம் வந்துடும் நினைக்கிறது தவறான ஒரு புரிதல். சுயேட்சையை விட ரெட்டலைங்கிறது ஏற்கனவே இந்த தேர்தல்ல வராது, வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன அடிப்படையில் சொல்றீங்க? கோர் ஓட்டு மட்டும் தாங்க, அதிமுகவோட கோர் ஓட்டு மட்டும்தான் வரும். அதிமுகவுடைய கோர் ஓட்டுக்கு சின்னத்தை பத்தி கவலையே கிடையாது, அவங்களுக்கு அந்த புரிதல். ஒருவேளை மாநகரத்தில் இருக்கிற தொகுதி இது, சரி, யாரும் விழிப்புணர்வு இல்லாதவங்க கிடையாது. என்ன பொறுத்த அளவுக்கு இபிஎஸ் ஏமாந்து விட்டார். ஒரு அருமையான வாய்ப்பை, இதே வேற தொகுதியா இருந்தா வேற. ஆனா ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி முழுசா தெரிஞ்சவன் நானு. டோட்டலா இவர் ஒரு அருமையான வாய்ப்பை நழுவ விட்டார்.